முட்டையோடவே நாங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. கேட்டதெல்லாம் குடிக்கே கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. அதே பண்ண முடியா வேற சாயல்குடியா தூத்துக்குடி அதே ஊர். இந்த பெரியவங்களாம் உட்காந்த அழகானா கணக்குலக்கு போயிட்டார். வந்தார் ஒரு சாமியார், அருமையான சாமியார். செருப்புக்கு விளக்கம் கொடுத்த ஒரே சாமி நீதான். படி ராஸ்கல், செருப்புக்கா விளக்கம் கொடுக்குற? கீரை வைக்கிற மூதாட்டி சாக்கரை ஓரத்தில் வைக்கிறாளாம் காய்கறி. ஆமாம், காய்கறி வைக்கிற வயசான கிளவி பாவம். கத்திரிக்காய் வைத்தா கிலோவுக்கு 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும். அது சாக்கடையை ஓரத்தில் விற்காம மாட்டுத்தாவணிக்கு முன்னாடி சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி 1 கோடி ரூபா லோன் வாங்கி ஒரு கடையை கட்டுச்சுன்னா அது செத்து போச்சுன்னா லோன் யார் கட்டுவா? ஏரியா நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. முதல்ல மதுரை சங்கத்தில் நான் நடித்த காலத்திலே நாடகத்தில் இப்படி தாண்டா பேசணும், இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு எங்கள் தாத்தா. மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். அதுக்கப்புறம் என் சித்தப்பையன் ராஜாவுக்கு ஒரு 5.5 கட்ட ஆரம்பம், அவரை சந்தித்தேன். அள்ளி நகரம் என் மாமன் ஆதிநாராயணே, தேவி ஆனந்தேன், கோபி முருகேசன். அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க நீ பரவாயில்லையே, அது தெரியும். என்னதே பரிசூர் பழனியப்பனா, பழனியப்பா தாத்தாவை சந்தித்தேன். ஊனம் இங்கே உன்னை யாருங்கோ எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பா. விடிய விடிய கதை சொல்லிட்டு நக்குனாப்பில் கேட்குறேன். அரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சுன்னு சொல்லிட்டேல்ல, பழனியப்பன் தெரியுமாண்ணா? நான் வந்து 21 வருஷம் ஆச்சு போ. சரி சரி, ரொம்ப அசால்ட்டால பேசுகிற, நன்றி. இந்த நாரதருக்கு என்ன தெரியும்? நாரதர் என்பவர் ஒருத்தர் தான். நாரதர் வேஷம் போடுற ஆளுங்க தான் சங்கத்தில் 237 பேர். எல்லா கணக்கும் உள்ளங்கையில் வச்சுருப்பேன். அருமையில் இந்த வண்டி இவ்வளோ வேகம் போதே, ஆள் ஏற்றுனா போக மாட்டா. டிஆர் மகாலிங்கமா இல்லை இந்த டிஆத்திர சொக்கலிங்கமா பார்க்குறேன். என்ன தெரியும்? மதுரையினுடைய சுற்றளவு எவ்வளோ? கேள்விடா, கைதட்டலாம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்லப்பு. மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கோபுரத்தில் மட்டும் புறா கூடு கட்டாது. அது எந்த கோபுரம்? கைதட்டலாம், சும்மா கிடையாது. நீ வந்து பாட்டை படித்து விட்டு நீ கைதட்டு வாங்கினாலும் உன் பகுமான மயிர். நாரத வேஷம் போடுற ஆள் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிரேரேஜ் சாப்பிட்ற. ஹலோ, எங்கள் மாப்பிள்ளையா காணா? கொலையா வைக்கிறாப்பிலையா? கொல்லா பயில கேட்டா வாங்க சாமி. அப்போ நீங்கள் பேசாமல் இருக்கணும். நாங்கள் அடித்து பாய்வோம், நீங்கள் தெருவில் தெரியவா. அவருக்கு எனக்கு வழக்கு இருக்குது, வாடா உச்சநீதிமன்றத்துக்கு. தெரியல என்ன மன்னிப்பு கேட்டு போயிரு. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒன்றுமே
யாரையும் வந்து சண்டை இழுக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க, எங்கள் ஐயா அன்னைக்கு கோமனை அவுத்த நாள் 7:20. அதுக்கு தான் அந்த திதி கொடுத்து உட்காந்துருக்கேன். அலங்காலம் உள்ள ஐயர் ஸ்ரீதர். நீ பேசுகிறதெல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ பேசுகிறதெல்லாம். எடுத்துகிட்டு போகிறாரு. அம்மா பெரிய இவர் விஜய் டிவி ரிப்போர்ட்டர் வந்துட்டாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டேன் உங்களை முதல்ல. காலையில் பேட்டரி இல்லாமல் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கு சாவாக்கி அவைக்கல போய்கிட்டு. ஏன் புத்துருதான் அதை போடுனா போடுவாங்க, அள்ளினா அழிச்சிடுவாங்க. ஏன் மாப்பிள்ள அப்படியே மாப்பிள்ள இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களை எடுத்தோம்னு நினைக்கிறீங்களா? மடுவை எடுத்துருப்பாங்க. ஒன்றா நம்பர் திருட்டு போயில அவங்க ஆப் பண்ணிவிட்டு எப்போ போனாங்க, எப்போ டீ சாப்பிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். திருடன் என்றால் என்ன? தொலைச்சுப்படியும் தொலைச்சிட்டுன்னா தேடி கொடுப்பாங்க. லைட் வச்சு அடிச்சுக்கு தேடி கொடுறேன். இந்த கடமாடு மாதிரி வேற எவன்ட்ட இழிச்சா போயிட்ட கத்து. யாருங்கிற நீ? 1-8 அறந்தாரி பக்கம் நான் கேவலப்பட்டு வந்தேன் தெரியுமா? 2013 நான் இருக்கா. இது எங்க ஊரு. கஜா 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 கை தட்டலாம். அன்னைக்கு விடவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் எப்படித்தான் யானைக்கு தேங்காய் முடியல சுண்ணாம்பு கொடுத்தானா நல்லா வாயில வந்துடும். அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க யாருன்னு கேட்குற முதல்ல. இங்கே நான் யாரு தண்ணி பந்த மோர் இதெல்லாம் கேட்கல. நீ மதுரையினுடைய சுற்றளவு அவள மதுரை இப்படியா? ஐயா நீங்க லூசாயா? இல்லை திருப்பி பேசிக்கிட்டே இருக்கல. எங்கள் நக்கல் மூதாது. வாகனம் பூதி இரும்பு யோகி பாபு படத்துக்கு பணத்துக்கு டூப் போடுறவர் இல்லையா? நீ தான் அரை லூசு நினைச்சே, இவன் முக்கால் லூசு மாதிரி இருக்குது. எங்க அண்ணங்க. இவர் உங்க அண்ணனா? நானாவது ஒரு சில புராணத்தை மறப்பேன். சரி. இவர் அப்படியே நெகத்துக்குள்ளே வச்சிருப்பார். ஆளுக்கூடவா? நெகவெட்டி கம்பெனியில் வேலை பார்த்தார். அப்ப நெகத்துக்குள்ள வச்சிருக்க வேண்டியது. விளங்கா மனுஷன். யாரு தம்பி? யாரு தம்பி? யாரா? சாமி. உன்னோட மரியாதை குறைச்சல பேசுறாங்க. நீங்களாம் எதெல்லாம் சாப்பிட்றீங்க? பிரே ரைஸு, நூடுல்ஸ். காப்பிடு 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 சாப்பிடு. அதனால தானே நீங்கள் இப்படி பேசுறீங்க அரையும் குறையமா. எங்கிட்ட வந்து 4 வருஷம் போட்ட ஆளுங்க 77 பேர் லூஸ் ஆகியிருக்காங்க. அவங்க லூஸாக இருக்கலாம். முதல்ல நீ லூஸா நான் லூஸான்னு பார்த்துக்கிறோம். தொலைச்சு யாருங்க நீங்க? நீ யார் முதல்ல அதை சொல்லு. நீ எங்க அப்பா இருக்காருல்ல. என்னது? பொலந்து ஓச்சு பொலந்து. உங்க அப்பாவுக்கு என்ன? அப்புறம் நீ தானே வாத்தியாரவங்களுக்கு இருங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்பாவுக்கு நேரம் இளையாள் தான் எங்க சித்தப்பா. வாவ் மெடிக்கல் மிராக் ப்ரோ. சித்தப்பாவுக்கு நேரம் மூத்தாள் தான் எங்க அப்பா. அவருக்கு நேரம் பிறந்தால்தான் எங்க பெரியப்பா. ஏன்னா சொன்னதேடா திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க. இருங்க ஒரு இப்பதான் தூக்கம் தெளியுது. அப்படி சரி சரி கெடுத்து விட்டுறாத. அதுக்கப்புறம் கடைசி ஆள்தான் நடுவுல சித்தப்பா. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. மெடிக்கல் மிராக். அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்க சித்தி 2 சித்தி. சரி. ஏன்டா பேப்புளுத்தி? டேய் இல்ல அப்புறம் அவன் சொல்றேன் என்ன அப்புறம் ஒரு அளவு தானே. எங்க அம்மா கூட பிறந்தது 2 சித்தி. சரி. அந்த 2 சித்தியில ஒரு சித்தியை வந்து ஏற்கனவே நத்தத்து பக்கம் கட்டி கொடுத்துருந்தான். சரி சரி சரி. கட்டி கொடுத்தப்ப நீங்க பேசியிருந்துங்க. ஒத்த கடையில் போய் உங்களுக்கு சுண்டலும் போண்டாம் போட்டிருப்பாங்க. நான் வாங்கிட்டு வரேன். என்னடா கேட்டாரு? நீங்க யாருன்னு கேட்டேன். அவ்வளோதான். யாருன்னு கேட்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க ப்ரோ. இல்லைன்னு வைங்களேன் பல்ல விலைக்கு விட்டுட்டு காயை விட்டுக்கிட்டு அரைவேன். இதெல்லாம் எப்படி காய வைக்கிறான், இது எப்படி சீவுறான்னு தெரியலையே. அதை என்ன கேட்டிய? நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன கேட்டீங்க? அதான் என்னை யார் என்று கேட்டா தம்பி ஹரிச்சந்திர நாடகம் கிடையாது. பெரிய உசிலம்பட்டி அசோகன் உசாமத்துல போட்டு புலம் தள்ளிடுவார். நீங்க செய்யற அலும்புக்கு ஒரு அளவே இல்லையாடா. என்னடா இப்படி பண்றீங்களே? அளவுன்னா நாளையிலேருந்து மட்டக்கம் எடுத்துட்டு வரையா? இப்போ என்னையா செஞ்சான்? கோமாளி வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சாமியா இருங்க. சரி. ஏய் தெரியல வசனம் தெரியல. ஏன்டா என்ன யாருன்னு கேக்குறீங்க? அதான். ஆமா ஆமா ஆமா. யாரு நீங்க? கருப்பு. அப்படின்னா ஏப்பா அது கருப்பு மாதிரி தெரியலையா? பிள்ளையார் மாதிரி தெரியுதாடா. ஏலே அவன் உடம்புக்கு எதுக்குடா தண்ணி மாலை கதம்பத்தை தானே போட சொன்னேன். யாருப்பா நீங்க தானடா கூப்பிட்டு வந்தீங்க? போப்பா 20 ரூபா தர்றேன். இவன் சாமி ஆடலாம் முருகா. சித்திரத்தில் தண்ணி பிச்சனை விட்டுட்டு போயிட்டாங்க. யாருன்னு கேட்ட என்ன சொன்ன? நீங்க தானப்பா கூட்டிக்கு வந்தீங்க. அந்த மாலையை செமக்க முடியல. அவன் நீ ஒரு ரவுண்டு ஆடிவாவேன். எதுக்காக அந்த மாதிரி மாலை ஓட்டு நான் அந்த அப்படின்னு கேட்கறது இழிச்சா பையல உங்களுக்கு அப்பா நமக்கு
நீ இழிச்சாப்புன்னு நீ சொல்லிக்க. மதுரையினுடைய சுற்றளவு என்ன? என்ன பங்காளி எல்லாரும் கிருன்னே இருக்கிய, கை தட்டலாம். அப்ப நான் கேட்ட கேள்வி மங்கமாட்டு ஓச்சா? நீதி செத்து விட்டதா? உங்களை கொண்டுருவேன். ஆகா ஆகா, நீதி நல்ல வாயில வந்துடும். நீதியை நேர்மை பற்றி பேசுகிறீங்க நீங்கள், பரவாயில்ல. மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேர் வந்துச்சு? துறைன்னு வச்சிருக்கலாம், துறைன்னு வச்சிருக்கலாம், குதிரைன்னு வச்சிருக்கலாம். எதற்காக மதுரைன்னு வைத்தார்கள்? பேசலாமா? பேசவா? ஏன் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து பேசுவேன். பேசலாம். இங்கே அரைஞ்சு விடுவேன். பேசுங்க. ஏட்டிக்கு புட்டியா பேசுகிறாங்க பாரு. எதற்கு மதுரைக்கு முன்னாடி ஊர் என்ன பேர்? அதுக்கு ஊருக்கு என்ன பேர் என்ன தெரியுமா? மதுரைக்கு முன்னாடி என்ன ஊர் பேர் தெரியுமா? மதுரைக்கு ஆங்கிலத்த பேர் மெஜுரா 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 மெஜுரா. தங்கங்களே, மதுரைக்கு உண்மையான பெயர் தூங்கா நகரம். ஏய் பேசாம வாயை பொத்திக்க நிற்கணும். எதற்கு தூங்கா நகரம் வச்சுதாங்க தெரியுமா? எதற்காக? பாண்டிய மன்னருக்கு மீன்கொடி. ஓ, மீன்களுக்கு இமைகள் கிடையாது, ஓ, அதற்கு தூக்கம் கிடையாது. ஆ, அதாவது 24 நடைமுறை வந்து உறக்கம் இல்லாத உயிர் ஜீவன் வந்து மீன் மட்டும்தான். அதற்கு தான் பாண்டிய மன்னனுக்கு மீன் கொடி கொடுத்தாங்க. அதுக்கு தான் மீன்கள் தூங்காதற்கு தான் தூங்கா நகரம். காலப்போக்கில் மதுரையாம்பாதி மதுரையாம்பாதின்னு சொல்லி மதுரை மாநகரமாக பேர் மாறினது. இப்போ கேட்டிங்களா, ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் பேசுனீங்களே இவ்வளோ நேரம். மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் வந்து எந்த ஊர்லேருந்து எடுத்தாந்த தெரியுமா? தெரியுமில்ல. என்ன எங்கே என்ன தெரியும்? எல்லாம் தெரியுமுங்க. என்ன தெரியுங்கிறேன். அவன் தெரியும்னு பச்சை புள்ள சொல்றேன், கேட்டு பேசு மகாலிங்கம். என்ன தெரியும்? சரி தெரிய சொல்லு. என்ன உங்களுக்கு தெரியணும்? மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அந்த கல் எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது? இந்தா சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கைத்துருக்கியா? இன்னைக்கு காலையில் உங்கள் 2 பேத்துக்கு பக்கெட் பிரியாணி. கரெக்டா சொல்றா. இதை சொல்கிறேங்கிறேன். கரெக்டா சொல்றா, இல்லைன்னா சும்மா விட்டுருவான்டா. வயசுக்கு சூம்பிட்டாலும் தகண்டு. இவன் அடிக்கிறது இங்கே மட்டும் வச்சுக்கிறாரு, அங்கேயும் கொண்டே மாட்டுக்கு கட்டி போட்டுற மாதிரி. மதுரையிலேயே என்ன மதுரை மீனாட்சியுடைய சிலை அந்த கல் எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமா மதுரை மீனாட்சி அம்மன். கூப்பிட்டவர்களுக்கெல்லாம் ஏலே, மீனாட்சி அம்மனை சொல்றியா இல்லை மீனாட்சி ஆட்டோ ஓட்டிட்டு தர்றானே கதிரேசி அவனை சொல்றியா? கூப்பிட்டவருக்கெல்லாம் ஏலே ஏலே என்னடா கேட்டாரு? என்னையா கேட்டா நீ? மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை கல் எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது? மதுரை மீனாட்சி என் தாய், அவள் திருவுருவச் சிலை வடிவமைத்தார்களே சிற்பிகள். அந்த கல்லு எங்கே எடுக்கப்பட்டதான் கேட்கிற இந்த கரடி. இந்த கரடி கல்லுன்னு. ஏய் வணக்கம். துளைச்சு இப்படி தொலைச்சு. அந்த கல் எங்க இருந்து எடுத்துட்டு வரப்பட்டது? அதுதானே இருக்கிறீங்க. ஏனென்றால் டேய் டேய் அப்ப நான் பிச்சு போடுவேன். இரு, அதை கேட்டார்லப்பா. அந்த கல் புலி சம்பட்டி இது என்னடா? கிடையாது, தெரிஞ்சிருக்கணும், இவங்க தெரிஞ்சுக்கணும். தம்பி நீங்க அதே அடிக்கு ஏன் பண்ணுங்க. அந்த கல் எங்க எடுத்தது? கல் இருந்த இடத்துல தான் எடுப்பாங்க. டேய் இவங்களுக்கு நீ உரம் போட்டு வளர்க்கிறியா? இந்த பதிலுக்கு உன்னை வெட்டி இருக்கன பிளேடு அருவா இல்ல. நீங்க வாங்க பாகவதர். என்ன ஐடியா? இருங்க போய். அட நாராயணா, நாராயணன் இந்த கல்லை தூக்கல. இன்னைக்கு மதுரையிலே ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய சிலை கல் எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது? மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அம்மை மீனாட்சி அம்மையார். ஆமா தாயே. அந்த மீனாட்சி தாய் என்றால் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி. அந்த பாட்டுக்கு பிடித்தாய் ஆடுவாங்க. பாண்டியனார் சொக்கனிடம் தம்பி 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 முடிய பூரா மொட்டையை எடுத்துக்கிட்டு சந்திரனை தேய்ச்சிட்டு 3 நாள் தலையை விட்டுக்கிட்டு அறையுவேன். அந்த மீனாட்சி அம்மனுடைய சிலைக்கு ஆலயம் என்று பெயர் உண்டு. நீ சிரிக்க கூடாது, நாங்க தான் பாப்போம். என்னடா சிலைக்கு மறு பெயர் ஆலயம்ங்கிறான். அந்த சிலை இருக்கிற இடம் என்னது? அப்புறம் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியப்பா இருப்பா. ஒரு கோயிலுக்குள்ள சிலை இருந்துச்சுன்னா அதை நம்ம சிலைன்னு சொல்லுவோமா கோயிலுன்னு சொல்லுவோமா? இதை ஆரம்பிக்கவா? இருங்கப்பா. ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சிலை இருக்கு, அது என்னன்னு சொல்லுவான்? ஆலயம். அவ்வளவுதான். என்ன ப்ரோ? இப்போ
இப்ப இல்ல. நான் கேட்டது ஒன்று. என்ன? அது எங்கேருந்து எடுத்து வரப்பட்டதுன்னா ஒன்று என்பது ஜீரோ. பெரியவங்களா இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும். மரகத கல். டேய் கிடையாது. சண்டே அன்னைக்கு. சும்மா இருடாடே. ஏன்னா வண்டியூர் என்ற கிராமத்திலிருந்து என்னது? சொல்லுங்க. ஏய் ஐயா, வண்டி ஐயா 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 தம்பி. ஏய் ஐயா வண்டியூர். ஏய் ஐயா, இருடா, ஐயா, சொல்ல விடுங்கடா. உண்மையான உம்மடி சொல்லுங்கடா. அவங்க தெரிஞ்சுக்க அவங்களுக்கே தெரியாம சொல்லலாம்டா. வண்டியூர் என்ற கிராமத்தில் சலவை தொழிலாளர் தினந்தோறும் துணிகளை வெளுத்து கொண்டிருக்கிறான். அப்படி வெளுக்கின்ற போது பெண்கள் அணியக்கூடிய மேலாடை, பால்படக்கூடிய ஆடை வெளுக்கின்ற போது கல் நிறம் மரகத கல்லா பச்சை நிறமாக மாறிக்கிட்டு இருக்கு கல். எது? பால்படக்கூடிய ஆடை மட்டும் வெளுக்கும் போது. அப்போ அந்த கல்லை வெளுத்தன்மை சொல்கிறான் பாண்டியனுடைய அரசவையிலேயே. பாண்டியன் பறை சூட்டுகிறான். கல்லுகளை எடுத்து ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கிறான். கல்லுகளை ஆராய்ச்சி செய்தவன் சொல்லிவிட்டான், இது ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டான். உடனே சிற்பியை வரவழைத்து மதுரை மீனாட்சி சிலையை சிலை வடிக்கிறார்கள். வடிவித்த பிறகு அது மூக்களை அணிந்திருக்கக்கூடிய ஒரு கல், நாகரத்தின கல். இந்த கல் எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாய்க்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே கடையாத்திப்பட்டி என்ற கிராமத்திலிருந்து வட்டத்துப்புறமாக 7 கிலோமீட்டர் சென்னோம்னா அந்த ஊருக்கு நாகரத்ன பள்ளம் என்று பெயர். அன்று முதல் இன்று வரை அந்த நாகரத்ன கல் அந்த எடுத்தனால்தான் அந்த ஊருக்கு நாகரத்ன பள்ளம் என்று பெயர். அது மட்டுமில்லாமல் அம்மனுக்கு திருமாங்கலியை பூட்ட வேணும். பூட்பதற்கு பொண்ணுகள் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய இடையிலே ஒரு ஊர் பொன்பேத்தி என்ற ஊர், பெரிய கிராமம். அந்த பொன்பேத்திலிருந்து பொண்ணுகள் பேற்றி எடுத்து கொடுத்ததால்தான் அந்த ஊருக்கு பொன்பேத்தி என்று பெயர் வழங்கி கொண்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட பொண்ணை அம்மனுக்கு திருமாங்கலியம் செய்ய வேண்டும். அது மட்டும் இன்னைக்கு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கலியம் என்ற இடத்திலிருந்து அம்மனுக்கு திருமாங்கலியம் செய்ததால்தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு திருமங்கலம் என்று பெயர் வழங்கி கொண்டிருக்கின்றது. இது மதுரை மீனாட்சியுடைய வரலாறு. இது சாதாரண கல். அதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி. நீங்கள் யாருன்னு உங்களை கேட்குறேன் தம்பி, நீங்கள் வாங்க தம்பி. பொன்களை எல்லாம் பேத்து கொடுத்ததனால் அந்த கிராமம் பேர் பொன்பேத்தி. அது உங்களுக்கும் தெரியும். அது எப்பேற்பட்ட கிராமம். என்ன முகத்தை மாற வச்சுக்கிட்டு பேசுகிற? உருவாட்டின்னு ஒரு ஊர் இருக்கு சிவகங்கை பக்கம். இந்த தான் இருக்குது உருவாட்டி, ரோட்டு மேலே உள்ள ஊர். அதுக்கு ஏன் உருவாட்டின்னு வச்சு? அதுக்கு விளக்கம் அது ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லணும். எல்லா காரணம் இருக்கும்னா இரும்பை உருக்கி அதை பழுக்க வாட்டி அடிச்சேன். அதான் உரு வாட்டி கைதட்டலாம். தட்டிட்டாங்க. பொண்ணை பேத்து எடுத்து பொன்பேத்தி வரும்போது தட்டிட்டாங்க. டேய் நான் சொல்றது வரலாறு தம்பி. சென்னை மாநகரத்துக்கு முன்னாடி என்ன பேருன்னு தெரியுமா? அதற்கு பக்கத்தில் இன்னைக்கு பூவிருந்த வள்ளின்னு ஒரு பூந்தமல்லின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? சிம்மக்கல்லுன்னு ஒரு ஊர் இருக்கு மதுரைக்குள்ள. அதற்கு முன்னாடி அந்த ஊருக்கு பூவிருந்த வள்ளி. தமிழ்ல புதுக்கோட்டைக்கு என்ன பேர் தெரியுமா? கலசமங்கலம். தெரியும். ஆவுடையார் கோயிலுக்கு திருப்பெருந்துறை. ஏன் ஆவுடையார் கோவில் இருந்து வந்ததுன்னா ஆவுடையப்பன் கோயிலை கட்டியதனால் மாணிக்க வாசகரால் பொன் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த ஊருக்கு காலப்போக்கில் அங்கே தான் துறைமுகமாக இருந்தது. ஆவுடையார் கோவில் துறைமுகமாக இருந்தது. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு காலப்போக்கிலே கடல் உள்வாங்கியதால் ஆவுடையார் கோவில் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு பேருக்கும் துணை பெயர் உண்டு தெரியுமா? மதுரைக்குள்ள இருக்கு சிம்மக்கல். பாண்டி முருகா உங்களுக்கு தெரியுமாடா? அதுக்கு ஏன் சிம்மக்கல் இவங்களை பார்த்து தெரியுமா? நான் சொல்லுவில்ல. சொல்லுங்க. நான் சும்மாடியா 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15,000க்கு புக்கு வாங்கி படிச்சேன். 15,000க்கு என்ன புக்கு? சமையல் குறிப்பு. சமையல் குறிப்பா? பூடு குழம்பு வைப்பது எப்படி? எல்லா குழம்பு எல்லாமே இருக்குங்க. சிம்மக்கல்லுக்கு ஏன் சிம்மக்கல்? சிம்மக்கல்லுக்கு மதுரையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாம் சிம்மக்கல். தம்பி பட்டிமன்ற பேச்சாளரா? தெரியலையே. ஒன்று சொன்னா பதில் சொல்லு. மதுரைக்குள்ளதான் சிம்மக்கல் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓடான்றியா? நன்றி. சிம்மக்கல்லுக்கு எதற்காக சிம்மக்கல் என்று வந்தது என்றால் ஆலாப்புழா கல் என்று வைத்திருக்கலாம். இல்லை என்றால் பேவர்புலா கல் என்று வைத்திருக்கலாம். அப்ப அது இல்ல. ஆனா அந்த தயம் அதுக்கு கண்டுபிடிக்கல. ஆகையினால் சிம்மக்கல் என்று வைத்தார்கள். அப்படி என்ன காரணம் என்றால் சிம்மக்கல் காதலிக்காக வாங்கிய 5 சிம்மை அது கல்லால் வைத்து நைத்தான். அதற்காகத்தான் சிம்மக்கல் என்று. சிம்முனா எந்த சிம்மா சொல்றீங்க? கைபேசியில் போடக்கூடிய சிம்மா. எனக்கு படவன் இருக்கு. அது பேர் வச்சு எத்தனையோ நூற்றாண்டு இருக்கேன். அப்போ எப்படி நோத்தா விட்டு சிம்மு இருந்துச்சு? ஏலே ஒரு அளவு வேணாமாடா தம்பி? தம்பி நீ நம்புற ஒரு மதுரையில நாம நம்பல. வணக்கம். மதுரையில பொற்றாமரை குளம் இருக்கு தெரியுமா? பொற்றாமரை குளம். அந்த குளத்துக்கு ஒரு நிறைய விசேஷம் உண்டு. இருக்கு தெரியுமா? விசேஷங்கள் பூரா 1108 தங்க இதழ்கள் கொண்ட தாமரை மலர்கள் அங்கேதான் இருக்குது. அந்த குளத்துக்குள்ள மீன் இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் மீனே இருக்காது. அது ஒரு முனிவர் போட்ட சாபக்கேடு.
ஆத்துல அழகர் இறங்குறாருல, அழகர் இறங்குறாருல, சொல்லுங்க. சித்திரை மாசம். அது எனக்கு தெரியும், நீ மூடு. ஆத்துல அழகர் இறங்கும் போது ஆத்துக்குள்ள அவர் இறங்குற இடம் என்ன இடம்? அடி டேய் 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 டேய். எப்படி தெரியுமா தெரியாதா? நான் சொல்லுவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பின்றானே நம்மாலு. ஆத்திலே டேய், ஏலே அதத்தான சொல்லிட்டேனடா. ஆத்தலை அழகர் சித்திரை மாதம் இறங்கக்கூடிய இடம் என்ன இடம் என்றால் ஆத்துக்குள்ளே. சரி தம்பி நீங்க வாங்க. உங்களுடைய பெயர் என்ன கேட்கணும்? காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். அனுசரிக்கணும், சம்பளத்தை நீ அனுசரிக்கணும். எங்க அப்பா வேற நம்பிராசே. உங்களுடைய பெயர்? வீரத்தேவன். என் தம்பி கிள்ளி வளவன். மூணாவது தம்பி வந்தால் எத்தனை தம்பி? ஆமா. சேங்க மாறேன். உங்க அம்மா பெயர்? உங்க அம்மா பெயர்? பொம்பளை. ஏய் உங்க அம்மா பெயரை கேட்கிறேன். பொம்பளையா? நங்கு. ஏய் நங்கா? நங்கை மோகினி. நங்கை மோகினி. அவள் அழகான பேர். நங்கை என்றால் பெண்ணு, மோகினி என்றால் அழகு. எங்க வீட்டு அழகு வாய் தாய் என்றெடுத்த தாங்களை தப்பு புதல்வன். எங்க வீட்டு அலமாரியில இதை வைக்கிறீங்களா? சாவி எடுத்துட்டு வரேன். என்னுடைய பெயரோ நாரதர் மகரிஷி. வாட்? நாரதர் மகரிஷி. நதன் மகரிசா? நாரதர் மகரிஷிங்கிறேன். பாட்ஷா போட்சான் பயந்து உடனே அங்க கொஞ்சம் துண்ணூறு ஓடுங்க. மடுவு லேசா குழு. தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். நீங்க எதுல நடப்பீங்க? போவேன். கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன் நான். நாங்க விழுத்தாடி போட்டு உடனே பாய்வேன். சிறுச பெருசாக்குவேன், பெருச சிறுசாக்குவேன். அதை ஏதாவது லைட் அடிச்சு பார்க்க முடியுமா? எங்கடா பிடிச்சிங்க இந்த ஆளுகள்லாம்? ரொம்ப நாளா சிறுசாவே கிடக்கு சாமி. அப்படியா சாமி? காலையில அன்பாளத்தில் வாங்க, சம்பட்டியை வச்சு லேசா நிமித்தி விடுறேன். மாப்பிள்ள அதை செய்யுங்க மாப்பிள்ள முதல்ல. அப்ப நீங்க வாங்க, சுத்தி எழுத்து அடிக்கிறேன். எதுக்கு எனக்காக? வணக்கம், நன்றி தம்பி. அண்ணே. நீங்களும் சோத்தை சாப்பிடக்கூடியவங்க, நாங்க காற்று மட்டுமே சுவாசிக்கக்கூடியவர்கள். நாங்க அதுல என்ன சேர்ப்பிய? குரணம் இருந்தா தூய்மையான காற்று மட்டும் உங்களுக்குள்ள பண்ணாங்க. வாட்டு தூய்மையை குடிக்கி. தூய்மையா குடிக்க இல்ல வாட்டு தூய்மை. தூய்மையான்டே. நீங்க இந்த இடத்துல என்ன செய்றீங்க? நீங்க டேய் அட யாங்கடா உங்களை எங்கடா சுத்தாங்க பிடிச்சாங்க? தூங்குறோம்டே. ஏன்டா எனக்கு படபடன்னு வருது? காவல் பார்க்குற பெண்களுடைய பெயரை சொல்லுங்க. ஒன்று லேடிஸ், டேய் டேய் இன்னொன்று பொம்பளை. டேய் எப்படி பெயரை கேட்டா லேடிஸுங்கிற பொம்பளைங்கிற? பெயர் ஒன்று என் தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்மகள் கிஜா கிஜா கிஜா. கூசுரா கூசுரா கூசுரா. வரும்போது புள்ள மாதிரி வராங்க, உங்கள்கிட்ட வந்த மேலே புளியா மாறிடுறாங்கடா. அதே இன்னொன்று எங்க ஆளுங்க. உங்க ஆளு? ஆமாங்க. நீங்க அந்த உங்க ஆளுன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் உடனடியாக. கண்ணே ஒடியாத்தா. வெள்ளையச்சவளை எடுத்து வாடி வீரனும் போருக்கு செல்ல வேண்டும். கரும்புச்சவளை எடுத்து வாடி கண்மணியே. அகல காலங்கள் வந்ததினா தம்பி அங்கே ராத்திரிக்கு செல்ல வேண்டும். நாடகத்தை கட்டவும் நாடகமாக்கி நம்ம இடத்துக்கு மேலோத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்தாரு. ஆமா. நீங்க வாங்குனீங்களா? வாங்கியாச்சு. உங்களுக்கு கொடுத்தாரா? நிறைய கொடுத்தார். நிறைய வாங்குனீங்க. ஆமா. இந்த கிளியை நம்ம முலாய வச்சு சுட்டு விடணும். சரியா பேச மாட்டீங்க சாமி. வாங்க மகு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தனிக்கு விழலாமா? உங்களை கத்துவண்டி தனிக்கு விழலாமா? அச்சமடம் பாடம் இருந்தாங்க கத்தடு கத்தக கலந்தாங்க. அச்சமடம் பாடம் இருந்தாங்க கத்தடு கத்தக கலந்தாங்க. வேண்டாமா சாமி வேண்டாமா, பெண்ணவள பெண்ணொருத்தி வேண்டாமா. வேண்டாமா சாமி வேண்டாமா, பெண்ணவள பெண்ணொருத்தி வேண்டாமா. ஒன்றும் டவுசரை கழட்டி போடு. டேய் இப்படி இப்படி ஆய் வருதா? அப்பாட்ட சொல்லுப்பா. இந்த பெண்மகளை யாரும் கேட்டேன். இதாங்க இதான் உன் முடிவு. எங்களுடைய காதலி. காதலி.